நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர் இருக்காங்க. அந்த மேனேஜர் வந்து அந்த சூப்பர்வைசர் வந்து திட்டிகிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பார். நீ எல்லாம் என்ன வேலை செய்கிற? இப்படி வேலை செஞ்சீங்கன்னா இப்படி. நீ செய்கிற வேலை எதுவுமே சுத்தமாகவே இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வேலை செஞ்சீங்கன்னா நான் இந்த கம்பெனி நான் எப்படி டெவலப் பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு போட்டு திட்டிகிட்டே இருப்பாருங்க. திட்டும்போதெல்லாம் இவர் வந்து இந்த சூப்பர்வைசர் வந்து அவருடைய டேபிள்கிட்ட போய் அந்த ட்ராவை வந்து அப்படியே நீக்கி பார்த்துட்டு சாந்தமாயிடுவார். ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மேனேஜர் திட்டும் போதெல்லாம் இவர் வந்து அந்த டேபிள்கிட்ட போய் அப்படியே சாந்தமாயிடுவார். ட்ராவை நீக்கி பார்த்துட்டு சாந்தமாயிடுவார். அப்புறம் இந்த மேனேஜருக்கு வந்து ஒரே ஆச்சரியம். என்னடா இவன் நம்ம திட்டும் போதெல்லாம் சோகமாக இருக்கிறான், அப்புறம் அந்த அவனுடைய டேபிள்கிட்ட போனால் மட்டும் இவன் வந்து சாந்தமாயிடுறான், என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர்வைசர்கிட்ட போய் கேட்குறாரு. என்ன நீ டேபிள்கிட்ட வந்தால் மட்டும் நீ சாந்தமாயிடுற, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டார். அது ஒன்றும் இல்லை சார், அந்த ட்ராவை வந்து அப்படியே நீக்கி காட்டினா அவனுடைய மனைவியோட ஃபோட்டோ அதுக்குள்ளே. சரி, இதை பார்த்து நீ எப்படி சாந்தமாகிற? அது ஒன்றும் இல்லை சார், உன்னை விட அவர் மேல் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமாக ஆயிடுவேன் அப்படிங்கிறான். அந்தமாரி அவன் வந்து ஒரு யுத்தியை வந்து அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான் மனசை சாந்தப்படுத்திக்கிறதுக்கு. அதேமாரி இன்னொருத்தர் வந்து டாக்டர்கிட்ட போகிறாரு. டாக்டர்கிட்ட போய், டாக்டர் என்னால் தூங்கவே முடியல டாக்டர், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க எனக்கு கனவு வருது, நிம்மதியாகவே தூங்க முடியல, 10 நிமிஷத்துக்கு ஒருக்க முழிப்பு வருது, நான் என்ன டாக்டர் பண்ணுறது? சரி, அதை ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரத்துக்கு அட்மிட் ஆயிரு அப்படிங்கிறாரு. சரி, அப்புறம் டாக்டர் வந்து என்ன நினைக்கிறாரு, சரி இவனை அட்மிட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு மாதம் இந்த மாதம் செலவை தாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் இவன் செலவு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நான் போய் என்னுடைய மனைவி கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் வரவே இல்லை. அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து 2 பேரும் ஒரு கோயிலில் சந்திக்கிறாங்க. என்னப்பா நீ போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனவன் வரவே இல்லை, என்ன? அது ஒன்றும் இல்லை டாக்டர், இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறேன். ஏன் எப்படி? என்னுடைய மனைவி வந்து நான் தூங்கிட்டு இருந்த கட்டளை வந்து பிரித்து போட்டுட்டு புதுசாக வந்து எனக்கு ஒரு கோரப்பாய் வாங்கி கொடுத்தா, இப்போ நான் அந்த கோரப்பாயில் வந்து நான் படுத்து தூங்குறேன், நிம்மதியாக தூக்கம் வருது டாக்டர். ஒரு 100 ரூபா செலவில் எனக்கு ரெடி பண்ணி விட்டா என் மனைவி அப்படின்னாரு. அந்தமாரி நம்மளோட பிரச்சனைகளை வந்து நம்மளே வந்து யோசித்து நம்மளே தீர்த்துக்கணுங்க. தீர்த்துட்டோம்னா தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். நன்றி.